உங்களோட குலதெய்வம் என்னன்னே உங்களுக்கு தெரியலையா? நெறைய பேருக்கு அவங்க குலதெய்வம் தெரியாதனால எத வணங்குறதுன்னே தெரியாது. குடும்பத்தில நெறைய கஷ்டங்கள் வரும். அதிக கஷ்டங்கள குடுக்கும். ஏவல், பில்லி சூனியம் மூலியமா. ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்க குலதெய்வத்த கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே, அவங்களுக்கு ஒரு படையல் போட்டாலே எல்லாமே சரியாயிடும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, மாந்திரீகத்தால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நான் நேர்ல போய் கூட பில்லி, சூனியம், ஏவல், வசியமை கூட நான் இங்கேருந்து அனுப்பிட்டுருக்கேன். ஆனா குலதெய்வத்துக்கு எனக்கு WhatsAppல நேத்து தான் கேட்டிருந்தாங்க. குலதெய்வத்த எப்படி சுவாமி கண்டுபிடிக்கிறதுன்னு. இதுதான் இது சொல்றேன். நான் ஒரு 5 வகையான மை அனுப்புவேன். அத நீங்க 3 பொருட்களோட சேர்த்து நீங்க உங்க வீட்ல வைக்கணும். சரிங்களா? அத நான் எப்படின்னு விவரமா சொல்லுவேன். அத நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னாக்கா, ஒரே வாரத்திலே உங்க குலதெய்வம் கனவில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அந்த குலதெய்வம் இருக்கிற ஊரு கூட உங்களுக்கு கனவுல வர ஆரம்பிக்கும். நீங்க நேர்லயே போயி வணங்கிட்டு படையல் போட்டுட்டீங்கன்னாக்கா, உங்கள்ட்ட இருக்கிற பில்லி, சூனியம் எல்லாமே போயிடும். கால் பண்ணுங்க. டீட்டெயிலா சொல்றேன்.